ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ட்ரீம்லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பக்கத்தில் கரடிக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஊரில் தான் அமைஞ்சிருக்குது. தென்காசி மாவட்டத்தில் குறைஞ்ச விலையில் தோப்பு பார்த்துட்ருக்கவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த இடத்தோட மொத்த சுற்றளவு 4.5 ஏக்கர். இந்த இடத்துக்குள்ளேயே கிணறு, போர், ஃப்ரீ இபி சர்வீஸ், ஆடு கோழி பண்ண வளர்க்குற மாதிரி சின்னதாக ஒரு ஷெட்டு, அதோடு சேர்த்து ஒரு சூப்பரான வீடும் சேலுக்கு வந்திருக்கு. தார் ரோட்லேருந்து 20 அடி தூரத்திலேயே தோட்டம் 4.5 ஏக்கர் ஃபுல்லாக ஃபென்சிங் வச்சு கவர் பண்ணி தோட்டத்துக்கு தேவையான எல்லா வசதிகளும் பண்ணி வச்சு இந்த தோட்டம் இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த தோட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களோட மாங்கன்று, நெல்லிக்கன்று வச்சு தோட்டம் ஃபுல் மெயின்டெனன்ஸோட பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. தென்னை மரங்கள் ஃபுல்லாக காய்ப்புக்கு வர ரெடியாக இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் லோ பட்ஜெட்டில் தோப்பு பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். 4.5 ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரங்களோட கிணறு வச்சு சேலுக்கு வந்திருக்கு. கரடிக்குளத்துலேருந்து இடைகால் போகிற தார் ரோட்லேருந்து 20 அடி தூரத்துலேயே இந்த தோப்பு அமைஞ்சிருக்குது. தோப்பை சுற்றி ஃபுல்லாகவே ஃபென்சிங் அமைச்சு சொட்டு நீர் பாசனம் வச்சு அங்கங்கே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய தோப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இந்த தோட்டத்துக்குள்ள மாமரங்கள், நெல்லி மரங்கள், தேக்கு, தென்னை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸோட இந்த தோப்புக்குள்ள மரங்கள் இருக்குது. நல்ல ஒரு தோட்டம், நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் இருக்கக்கூடிய தோட்டம் தென்காசி மாவட்டம் கரடிக்குளத்தில் சேலுக்கு வந்திருக்கு. ஊடுபயிராக அவங்க எதுவுமே பண்ணலை. நீங்கள் ஊடுபயிராக வாழை, மல்லி இந்த மாதிரி போடணுன்னா போடலாம். நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய மணல். இந்த இடத்துக்குள்ளே நான் சொன்ன மாதிரி போரும் கிணறும் இருக்குது. பக்கத்திலேயே குளம் இருக்கிறதுனால நல்ல ஒரு நிலத்தடி நீர் இருக்கும். இந்த தோட்டத்துக்கு 2 தார் ரோட் வழியாக வரலாம். தென்காசி மாவட்டம் இடைக்கால் வழியாகவும் வரலாம், கடையநல்லூர், மங்களபுரம் வழியாகவும் வரலாம். கிணத்தை ஒட்டியே குளம் அமைஞ்சிருக்கிறதுனால நல்ல ஒரு தண்ணி வசதியோட எப்பவுமே கிணறு இருக்கும். சுற்றி ஃபுல்லாகவே ஃபென்சிங்கோட ஒரு சூப்பரான தோப்பு, அதுவும் தென்னந்தோப்பு. நம்ம தென்காசியில் தென்னந்தோப்பு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. இந்த தோப்பை எடுத்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே மரங்கள் ஃபுல்லாகவே நல்ல ஒரு காய்ப்புக்கு வந்துடும். கோழி, ஆடு வளர்க்குற மாதிரி சின்னதாக ஒரு ஷெட்டோட ஒரு சூப்பரான வீடு, வந்தால் போனால் தங்குற மாதிரி. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் ஏக்கருக்கு 18 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான். இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட் விசிட் கொடுக்குறோம். சைட் விசிட்டில் ப்ராப்பர்ட்டி பிடிக்கிற பட்சத்தில் டைரெக்டாக ஓனர் சைட்லேயே உட்காந்து பேசி ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தரோம். நம்ம இடத்துக்கு வடக்கு புறத்தை ஒட்டியே குளம் அமைஞ்சிருக்குது. கிணத்தை ஒட்டியும் அமைஞ்சிருக்கிறதுனால கிணத்துல ஊற்று ரொம்ப நல்லாவே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.